ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/7/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸோ உங்கள் மீது நீங்களே இரக்கம் வச்சுக்கோங்க. பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே இருங்க. பாபாவுடைய ஸ்ரீமத் என்ன? குழந்தைகளே, நேரத்தை வீணாக்காதீங்க. நேர்மறையான ஆக்கப்பூர்வமான காரியங்களை மட்டுமே செய்யுங்க. தேவையில்லாத விஷயத்தை பண்ணாமல் இருந்தாலே நம்ம கரெக்டான விஷயத்தை பண்ணுவோம், நேரத்தை வீணாக்க மாட்டோம். ஏன்னா வீண் விஷயத்தில் தான் நம்மளுடைய நேரம் வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, இது சம்பாதிக்கிற நேரம். இந்த நேரத்தில் அலட்சியமாக இருந்துட்டால் பின்னாடி நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்கள் மேலே உங்களுக்கே கருணை இல்லையா? இப்படி உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் அழிச்சிக்கிறீங்க வீண் விஷயங்களில் ஈடுபட்டு. அப்படி பண்ணாதீங்க. இங்கே முக்கியமான விஷயமே என்னது? நினைவு. பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ பாவச்சுமை இருக்குது. அந்த பாவம் அழியணும். அந்த பாவத்திற்கான தண்டனை வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் போயிடும் பாபா நினைவு இல்லைன்னா. ஸோ அதனால்தான் நேரத்தை வீணாக்காதீங்கன்றார். கேள்வி: யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய முக்கியமான தாரணை என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்திரிச்சு ரொம்ப அன்பாக பாபாவை நினைவு செய்வாங்க. அந்த குழந்தை தான் அதிர்ஷ்டசாலி குழந்தைங்கன்றார். இல்லை, அதிகாலையில் எழுந்துச்சி பாபா நினைவில் உட்கார்ற குழந்தை தான் அதிர்ஷ்டசாலி குழந்தை. அன்பாக, ஏனோதானோன்னும் கிடையாது. ஸோ பாபா கிட்ட ரொம்ப இனிமையாக பேசுவாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு. ஸோ தன் மீதே இரக்கம் காட்டாதவர்களாக நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. ஸோ அதிகாலையில் தூங்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே உங்கள் மேலே நீங்களே இரக்கம் காட்டலைன்னு அர்த்தம். இல்லை, நிறைய பாவம் செஞ்சுருக்கோம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான கருணை இல்லையா? ஒரு தப்பு பண்ணி கோர்ட்டில் போய் நின்னா கருணை மனுலாம் போடுவாங்க இல்லையா? இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கே கொடுக்குறார். நீங்கள் தப்பிச்சிக்கலாம், உங்கள் மேலே நீங்களே கருணை காட்டிக்கலாம், நினைவில் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் மதிப்போடு பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை உயர்ந்த ராஜ பதவிக்கு தகுதியானவர்களாக ஆக்கிக்குவாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால. அந்த மாதிரி குழந்தைங்க தான் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். அதில் நேற்று சொன்னார் இல்லையா, நினைவும் இருக்கணும், எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுங்கிற கவனமும் இருக்கணும். ஓம் சாந்தி. ஸோ குழந்தைங்க பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே அவர் நம்மோட எல்லையற்ற தந்தைன்ற உணர்வில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா ஏன் டெய்லியும் போய் உட்கார போகிறோம் இல்லையா? அவர் நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். சுகத்தை அடையிறதுக்கான வழி கொடுக்கிறார். அதனால தான் அவரை கருணை கொண்டவர், துன்பத்திலிருந்து விடுவிப்பவர் அப்படின்னு நிறைய மகிமை பாடுறாங்க. எதுக்கு? இந்த ஸ்ரீமத்தை கொடுக்கறதுனால. ஏன்னா இந்த ஸ்ரீமத்து தான் அவர் நமக்கு காட்டும் கருணை. துக்கத்திலேருந்து சுகத்தை மீட்கிறது. துக்கத்திலேருந்து மீட்டு சுகக்கடலில் அளவற்ற சுகத்தில் நம்மை மூழ்கடிக்கிறார், இப்போவும் எப்பவும். பாபா சொல்கிறாரு, இது சும்மா பக்தி மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி சாதாரண மகிமை மட்டும் கிடையாது, இது உண்மையான மகிமையும் கூட. ஏன்னா அப்பாவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல வழி காட்டுற கடமை இருக்குது தானே. அந்த மாதிரி தான் எல்லையற்ற தந்தையும் அவருக்கு தெரியும் சரியான வழி, அதை சொல்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொடுக்குற வழிமுறை கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வழிமுறையை யாருக்கு கொடுக்கிறார்? ஆத்மாவுக்கு கொடுக்கிறார். ஆத்மா தான் அது பெறுகிறது. ஏன்னா ஆத்மா தான் நல்ல காரியமோ அல்லது கெட்ட காரியமோ பண்ணுது. ஆனால் இந்த சமயத்தில் உலகத்தில் எல்லாருக்கும் ராவணனுடைய கெட்ட வழிமுறை தான் தெரியுமே தவிர
நல்ல வழி தெரியாது. அதனால் எல்லாருமே பாவம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும்தான் ராமர் சிவபாபாவுடைய வழிமுறை கிடைக்கிது. ஸோ எல்லாரும் ராவணன் வழிப்படி நடந்து இரக்கமற்றவராகி பிறருக்கும் தனக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய தலைகீழான காரியத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பாபா சார், குழந்தை நீ அப்படி பண்ணாத, நேர்மறையான நல்ல காரியத்தை மட்டுமே பண்ணு. ஏன்னா இந்த கர்மத்தின் பலனை தான் நீங்கள் அங்கே அனுபவிக்க போகிற சொர்க்கத்தில். அப்போ ஒவ்வொரு காரியமும் எவ்வளோ கரெக்டாக பண்ணணும்னு யோசித்து பண்ணுங்க. ஸோ எல்லாத்துலேயும் உயர்ந்த காரியம், நல்ல காரியம் உங்கள் மீது நீங்களே கருணை காட்டிக்கொள்வது தான். நாம் சதோபிரதான ஆத்மாவாக இருந்தோம்னு நமக்கு இப்போ தெரியும். ரொம்ப ரொம்ப சுகமாக இருந்தோம். எப்போ ராவணனுடைய வழியில் போக ஆரம்பிச்சோமோ இந்த துவாபரகத்திலிருந்து, அப்போ தான் கொஞ்சமாக இறங்கி இப்போ தமோபிரதானமாக ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் பாபா சதோ பிரதானம் ஆகிறதுக்கான கரெக்டான வழிமுறை கொடுக்கிறார். என்னது? ஒன்று, பாபா நினைவிலேயே இருங்க, இல்லையா? அதுதான் உங்கள் மேலே நீங்களே காட்டக்கூடிய இரக்கம். ஸோ அதற்கான வழி கொடுக்கிறார். ஆத்ம உணர்வில் பாபா நினைவில் மூழ்கிடுங்க, வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்றார். ஏன்னா இந்த உடலையும் விட்டு ஆத்மா போகுது. இங்கே இருக்கிற விஷயங்களை எல்லாம் கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே கருணை காட்ட முடியாமல் போயிடுவீங்க. மற்றபடி கருணை காட்டுறதுன்னா திடீர்னு அப்படியே தண்டனையிலேருந்து காப்பாற்றுறது கிடையாது. வழி கொடுக்குறார். நீங்கள் தான் அதைப்படி ஃபாலோ பண்ணி தப்பிச்சிக்கணும், இல்லையா? ராவணராஜ்யத்தை தப்பிக்கிறதுக்கான வழி, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை கொடுக்குறார். இப்படி பண்ணுங்கள், இங்கேருந்து தப்பிச்சிடுவீங்க, இங்கே இருக்கிற துக்கம் உங்களை தாக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, உங்கள் மேலே உங்களுக்கே இரக்கம் இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உங்களுடைய பதித்த பாவன தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் நீங்கள் தூய்மையாக முடியும். எப்படி நீங்கள் தூய்மை ஆகிறதுன்ற வழிமுறை கொடுக்குறார். ரொம்ப ஈஸியான வழிமுறையும் கொடுக்குறார். ஆத்மான்னு உணர்ந்த பதித்த பாவன தந்தையை நினைவு செய்யுங்கன்ற, இல்லையா? அப்போ அவரை நினைக்கும் போதே நான் தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன், தூய்மை ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், அவரை நினச்சி தூய்மை ஆகிறேன், அந்த உணர்விலே நினைக்கணும். சும்மா ஒளிப்புள்ளி இல்லை. அதனால் என்ன நடக்குதுன்றதையும், இல்லையா? பலன் இல்லாமல் விஷயம் இங்கே எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவர் பாபா தான். அதற்கான வழி ஸ்ரீமத்தை அவர் தான் கொடுக்கிறார். அவருடைய வழிபடி நீங்கள் நடக்கலை அப்படின்னா உங்கள் மேலே நீங்களே கருணை காட்டலைன்னு அர்த்தம். அதுவும் வழி கிடைச்சோம், இல்லையா? உடம்பு சரியில்லை பயங்கரமாக, ஆனால் டக்குன்னு சரியாகிறதுக்கான மருந்து இருக்குது. சாப்பிடவே இல்லைன்னா உங்கள் மேலே உங்களுக்கே கருணை இல்லைன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி தான் மலை மாதிரி பாவம் இருக்குது தலைக்கு மேலே, அதை டக்குன்னு எரிக்கக்கூடிய மருந்து கொடுத்துருக்கிறாரு, நினைவுன்ற மருந்து. நீங்கள் அதை சாப்பிடலை, நினைவு பண்ணலைன்னா உங்கள் மேலே உங்களுக்கே இரக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாரு, குழந்தைகளே நேரத்தை ஒருபோதும் ஒரு வினாடி கூட வீணாக்காதீங்க. நேரம் இல்லை, இப்போ உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குற நேரம். ஸோ அதனால் நான் ஆத்மா அப்படிங்கிற இந்த பாடத்தை ரொம்ப பக்காவாக்கிக்கோங்கன்றார். ஸோ அப்போ எந்த வேலையும் செய்ய தேவையில்லையா? அப்படி கிடையாது. சரீர நிர்வாகத்துக்காக பிஸ்னஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நேரத்தை ஒதுக்கி பாபாவை நினைவும் ஒன்று நினைவு பண்ணிக்கிட்டே காரியமும் பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கவும் செய்யணும். பாபா நினைவாக பக்காவாக்கிறதுக்கு, முரளி கேட்குறதுக்கு, சிந்தனை பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுதான் உங்கள் மனநிலையை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஒரே சீராக வச்சுருக்கும். இல்லாட்டினா நீங்கள் கர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் ஆத்மா பலகீனமாகிட்டே இருக்கும், மாயை வரும்போது விழுந்துருவீங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும்
ஆத்மாவுடைய புத்தி பாபா கிட்ட தான் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் லௌகீக குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, அலௌகீக குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது உங்கள் மனதிலே வீண் எண்ணம் வந்தாலும் சரி, ஒரே காரணம்தான் இருக்கும். பாபா நினைவு இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இது மட்டும்தான் காரணம். இப்போ நினைவு இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றதில் பெருசாக கவனம் கொடுக்க மாட்டீங்க. எப்படி ஒரு லவ் பண்ணுறவங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, அவங்க ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. ஆனால் ஒருவரை ஒருவர் நினைவு செஞ்சுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அன்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இங்கே அந்த மாதிரி நினைவு பண்ண மாட்டீங்க பாபா மேலே? பாபா உங்களுடைய பிரியதர்ஷன் தானே. ஏன் அந்த நினைவு, அந்த அன்பு இருக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறார். ஸோ பக்தி மார்க்கத்தில் கூட பாபாவை நினைவு செஞ்சீங்களே, யாருன்னே தெரியாமல் நினைவு செஞ்சீங்க, உருகி நினைவு செஞ்சீங்க, உள்ளம் முருகுதையா அப்படிலாம் பாடினீங்க. இப்போ கரெக்டாக அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியும். இப்போ நினைக்கிறதுனால தான் லாபம்னு தெரியும். ஏன் அப்படி நினைக்க மாட்டீங்க? நிறைய பேர் எப்படி நினைவு செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏதாவது ஒரு நினைக்கிற மாதிரி வடிவம் இருந்தால் பரவாயில்ல, இன்னமும் ஒரு புள்ளினா எப்படி நினைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் இன்னொரு விஷயம், அதை எப்படி நினைக்கிறது, உருவமே இல்லையே அப்படி கேட்குறாங்க. ஏன்னா பரமாத்மா பேர வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர்னு பக்தி மார்க்கத்தில் பாடிட்டாங்க இல்லையா? அதனால் அவர் எப்படி நினைக்கிறது அப்படி கேட்குறாங்க. அதனால தான் சுவாசத்தை நினைக்கிறது, மந்திரத்தை சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அது அப்படி கிடையாது. பாபாவுக்கு உருவம் இருக்குது, ஒளிப்புள்ளி, புருவ மத்தியில் ஜொலிக்கிற அதிசய நட்சத்திரம் ஆத்மான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு ஆத்மானா என்னன்னு அதை பார்க்கணும்னு ஏன் சொல்கிறாங்க? இல்லையா? அது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான நட்சத்திரம். அதை எப்படி பார்க்க முடியும்? அது தெரிஞ்சிக்கலாம், உணரலாம், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைங்கன்றார். ஸோ ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம், உணர்கிறோம், பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கிறோம், உணர்கிறோம். ஸோ அது ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி ரொம்ப சூக்ஷ்மமான பொருள். உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள் ஆத்மாவும் பரமாத்மாவும் தான். மின்மினி பூச்சியை விடவும் மிக நுட்பமானது. சரீரத்திலிருந்து எப்படி வெளியேறுதுன்னு யாருக்குமே தெரியல. யாராவது பார்க்குறாங்களா ஆத்மா பிரிகிறத? ஆத்மா பிரிஞ்ச அப்புறம் உடம்பு அமைதியாக விழுந்துடுறத தான் பார்க்குறாங்களே தவிர ஆத்மா பிரிகிறத யாருமே பார்க்கலையே. ஆனால் சிலருக்கு காட்சி கிடைக்குது இல்லையா? விவேகானந்தர் கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயிர் பிரியும்போது ஒரு நட்சத்திரம் வெளியேறினதாக அவருக்கு காட்சி கிடைச்சிது. சரி, அதனால் என்ன ஆச்சு? அது ஒரு நட்சத்திரம் மாதிரி சூக்ஷ்மமானது. இங்கே காட்சி கிடைக்கிறதுனால லாபம் இல்லை. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கணும், அதில் தான் லாபம். சதா ஆத்மான்றது மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஆத்மாவை பற்றி தெரிஞ்சு நினைக்கணும். விவேகானந்தருக்கு தெரியுமா, அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி சமஸ்காரம் இருக்குது, அது அழுக்காக இருக்குது, பரமாத்மா நினைத்தா தான் தூய்மை ஆகும்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ ஆத்மா எப்படி ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்குதோ அதேமாதிரி பரமாத்மா ஒளிப்புள்ளி தான். ஏன்னா அவரும் ஆத்மா தான். ஆனால் அவரை சுப்ரீம் சோல்னு சொல்கிறோம். ஏன்னா உயர்ந்தவராக இருக்கிறார், பிறப்பிறப்பில் வர்றதும் கிடையாது. ஸோ அதனால தான் அவரை சுப்ரீம் சோல் அப்படின்னு சொல்கிறோம். பரமாத்மா விலகியும் இருக்கிறார் இல்லையா? பரனா விலகி இருக்கிறது. மற்றபடி யாராக இருந்தாலும் தூய்மை ஆனால் தான் முக்தி தாமத்துக்கு போக முடியும். ஸோ தூய்மை ஆகியே தீரணும். ஏன்னா இப்போ முக்தி தாமத்துக்கு போயே ஆகணும். அப்போ சீக்கிரமாக பாபாவை நினைத்து தூய்மையாகி போகிறதான புத்திசாலித்தனம்.
அல்லது நினைக்காம கடைசியில் உத வாங்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனமா? ஸோ அப்போ ஹீரோயின் பார்ட்டு பாபா குழந்தைங்க பண்ணாலுமே வரிசைக்கிரமம் இருக்குதே. ஏன்னா ஆத்மாக்கள் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க தானே. ஸோ நடிகர் ராதா ரவி அந்த ரஜினிகாந்தை பற்றி பேசும்போது சொல்கிறார், எப்போவுமே இங்கே ஒரு ரேங்க் இருக்குது, இவங்க ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த கிரேடு வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் கூட்டம் வரும், அவங்களுக்கு தான் கைத்தட்டும். அதே மாதிரி இந்த 5000 வருட நாடகத்திலும் ரேங்க் இருக்குதுன்றார். வரிசைக்கிரமம் கண்டிப்பாக இருக்குது. நாடகத்தில் கூட சிலர் அதிக சம்பளம் வாங்குகிறாங்க, சிலர் கம்மியாக வாங்குகிறாங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மாவை மனித ஆத்மாக்களிலேயே மிக உயர்ந்த ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்க. மனித ஆத்மாக்களில் மேலானது இல்லை, பரமாத்மா மனித ஆத்மா கிடையாது இல்லையா? ஸோ எல்லாருமே தூய்மையாக தான் ஆகுறாங்க. சொர்க்கத்தை கடைசியில் எல்லோரும் தூய்மை ஆகி தான் தீரணும். சொர்க்கத்தில் எல்லாருமே ரொம்பவே தூய்மையாக இருப்பாங்க. ஆனால் அதுலேயுமே கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்குது. பாகம் கூட வரிசைக்கிரமமாக தான் இருக்குது. சிலர் மகாராஜா இருக்கிறாங்க, சிலர் வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க, சிலர் பிரஜை அப்படி இருக்கிறாங்க. மொத்தத்தில் நீங்கள் எல்லோரும் நடிகர்கள். இந்த தேவதைகள் எல்லோரும் வரிசைக்கிரமமான நடிகர்கள்னு உங்களுக்கு தெரியும். நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா உயர்ந்த ஆத்மாவாக ஆவீங்க, உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு தானே, நாம் தான் 84 பிறவி எடுத்தோம், எப்படியெல்லாம் கீழே இறங்கி வந்தோன்னு நமக்கு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. பாபா கிட்ட முரளி கேட்டு இப்போ எங்கே இருக்கிறோம்? 84 பிறவி கீழே வந்தாச்சு. இப்போ மேலே பாபா கிட்ட போகணும், தூய்மையாகி போகணும். ஸோ அந்த குஷி இருக்குது இல்லையா? பாபா கிட்ட நான் போகிறேன், துக்கம் நிரம்பி இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், அந்த குஷியும் போதையும் இருக்கணும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நான் நரன்லேருந்து நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தின் எஜமானராவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி முயற்சியும் பண்ணணும்ல. இந்த எஜமானராவன்னு சொன்னால் போதுமா? முயற்சி பண்ணணும் இல்லையா? ஸோ முயற்சியின் அனுசாரம் பதவியும் கிடைக்கிது வரிசைக்கிரமமாக. முயற்சி எப்படி இருக்குதோ அதற்கேற்ப பதவி இருக்குது. ஸோ அந்த முயற்சியே பாபா கிட்ட போகிறன்ற குஷியும் போதையும் எந்த அளவுக்கு நாள் முழுவதும் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். கொஞ்ச நேரம் தான் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா பதவியும் அப்படி ரொம்ப குறைவான பதவி தான் கிடைக்கும். நாள் முழுவதும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே வரிசைக்கிரமமான பாகம் கிடைச்சிருக்குது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இப்போ பாபா குழந்தைங்களுக்கு உயர்ந்த வழிமுறை கொடுக்கிறார். ஏதோ ஒரு வழிமுறைப்படி பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகும். ஸோ இல்லை, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையில விதவிதமான வழி சொல்கிறார். சாரம் பாபாவை நினைக்கிறது. பட் அதை எப்படி நினைக்கலாம்? எந்த உறவில் நினைக்கலாம்? பேசிக்கிட்டே நினைக்கலாமா? அவர் எனக்கு செஞ்சதெல்லாம் நினைக்கலாமா? அவர் இன்றைக்கி என்ன சொன்னாருன்றதை நினைக்கலாமா? இப்படி ஏதோ ஒன்று, ஆனால் பாபா நினைவில் இருக்கணும். அப்படி நினைவு செஞ்சிங்கன்னா உங்கள் பாவம் அழியும். அப்போ நீங்கள் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. ஏன்னா இப்போ பாவங்களின் சுமை தலை மேலே நிறைய இருக்குது. அதனால தான் அது பேர் தமோ பிரதானம். எப்படியாவது இங்கேயே நீங்கள் நீக்கிடணும், வேறு வழி இல்லை. பாவத்தை எல்லாம் தொலைக்கிற இடம் இந்த சங்கமேகம் தான். காசியில் போய் தொலைக்கிறாங்கன்றாங்களே, அதுவுமே இந்த சங்கமேகத்தை தான் கிடைக்குது. அப்போ தான் ஆத்மா தூய்மை ஆகும். எப்படி பாவத்தை தொலைக்கிறது? நினைவு நினைவு நினைவு, வேறு வழியே கிடையாது. ஸோ நீங்களே தான் ஆத்மாக்களாகிய நீங்களே தான் தமோ பிரதானமாகறீங்க. நீங்களே தான் இப்போ சதோ பிரதானமாகவும் ஆகணும்.
இல்லை தமோ பிரதானம் ஆயாச்சு, இப்போ சதோ பிரதானம் ஆகணும். தமோ பிரதானம் ஆனதுனால தான் இன்றைக்கி பாரதமே ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த முழு விளையாட்டும் பாரதத்தில் தான் நடக்குது. மற்றபடி தர்மஸ்தாபகர்கள் மதத்தை ஸ்தாபனை பண்ணத்தான் வராங்க. அவங்க கடவுளும் கிடையாது, யாரையும் துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதும் கிடையாது. எல்லோரும் மறுஜன்மம் எடுத்து எடுத்து கடைசியில் தமோ பிரதானமாக ஆகி தான் தீரணும் இல்லையா? அந்த தர்மஸ்தாபகர் உட்பட, அவங்க உருவாக்கின தர்மம் உட்பட எல்லாமே தமோ பிரதானம் ஆகி தான் ஆகணும் மறுஜன்மம் எடுத்து எடுத்து. ஸோ இறுதியில் பாபா வருவதே எதற்காக? உங்களை மேல் நோக்கி அழைச்சிட்டு போகிறதுக்காக. சொர்க்கத்தின் எஜமானர்களாக நீங்கள் தான் ஆகுறீங்க. பாரதம் மிக உயர்ந்த தேசமாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ பாருங்களாம் எவ்வளோ ஏழ்மை நிலையில் இருக்குது. ஸோ ஏழைக்கு தானே உதவி பண்ணுவாங்க, பணக்காரனுக்கு உதவி பண்ணுவாங்க. இன்றைக்கி பாரதம் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளிநாட்டில் கையேந்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இங்கேருந்து தானியங்கள் மற்ற நாடுகளுக்கு போச்சு. இன்றைக்கி ஏழை ஆயிடுச்சு இல்லையா? அதனால் நம்மக்கிட்ட இருந்து வாங்கினதை அவங்க திருப்பி கொடுக்குற சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதை இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்களோ அதுதான் நமக்கு இப்போ கடனாக அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிது. எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? இல்லை, மற்றவங்க உதவி பண்ணுறாங்க, திடீர்னு கட் ஆகுதுன்னா முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். வாங்கிட்டு போனது முடிஞ்சிடுச்சு. இப்போ அமெரிக்கா நிறைய இடங்களில் கட் பண்ணதில்லை, அப்போ புரிஞ்சுக்கலாம். ஸோ கிருஷ்ணருக்கும் கிறிஸ்தவருக்கும் ராசி ஒன்று தான். கிறிஸ்தவர்கள் தான் பாரதத்தை விழுங்கி இருந்தாங்க. இப்போ மீண்டும் ட்ராமா அனுசாரம் அவங்க இப்போ தங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறாங்க. வெண்ணெய் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிது. கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெய் இருந்தது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது ஒரு ஓமையாக வெளிப்பட்டு இருக்குது சாஸ்திரங்களில். அதோடைய அர்த்தம் என்ன? முழு உலக ராஜ்யமும் கிருஷ்ணர் கைக்கு வருது, அல்லது உலகத்தையே அவர் விழுங்கிட்டார். அதான் வாயை திறக்கும்போது வெண்ணெய்க்கு பதில் உலகம் தானே தெரியுது. அப்போ உலக ராஜ்யம் அவருக்கு கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் இல்லை? இப்போ உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யம் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ பாரதத்தை அவங்க தான் விழுங்கி இருந்தாங்கன்றார். இப்போ கிடைக்கிது, நம்ம கைக்கு வந்துடுது ராஜ்யம். முழு உலகத்துக்கும் நீங்கள் எஜமானர் ஆகுறீங்கன்னா உங்களுக்குள்ளே எவ்வளவு குஷி இருக்கணும். ட்ரம்ப் பேசும்போதெல்லாம் பாருங்கள், அந்த ஒரு போதையில் பேசுவார். அவர் வாய் திறந்தே சொல்லார், உலகத்திலே நாங்கள் தான் மிகப்பெரிய மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, அதேமாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ்லாம் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு பயமுறுத்துகிறாங்க. அந்த போதை இருக்குது. அதேமாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு அவரே புகழ் பாடிட்டுருக்காரு. ஸோ அந்த போதை. ஆனால் கலியுகம் துக்கம் இல்லையா? அவர் உள்ளே வர்றதுக்குள்ளேயே 2 தடவை அவர் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கே அவருக்கு அவ்வளோ போதை. நமக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அந்த நம்ம நம்ம ராஜ்யத்தை பறிக்கணுன்ற தைரியம் கூட யாருக்கும் இருக்காதுன்றார். அப்போ அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறோன்னா உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் வருமானம் பல கோடி மடங்கு. ஒரு டாட் பல கோடி மடங்கு வருமானம் இல்லையா? ஒரு புள்ளி தான் பாபா நினைக்கிறீங்க, பல கோடி மடங்கு வருமானம். அப்போ அந்த புள்ளியை நினைக்க 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 ஒவ்வொரு வினாடியும் பல கோடி மடங்கு வருமானம். அற்புதமாக ரகசியத்தை சொல்லிட்டார். ஆனால் சம்பாதிக்கலைன்னா உங்கள் மேலே நீங்களே கருணை காட்டலன்னு அர்த்தம். ஒரு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் மட்டும் அங்கே இருக்க போகிறது கிடையாது. ராஜ வம்சமே இருக்கும், ராஜகுலமே இருக்கும். ராஜா ராணி மாதிரியே பிரஜைகளும் இருப்பாங்க. எல்லாருடைய காலடியிலும் இப்போ பல கோடி மடங்கு வருமானம் நடந்துக்கிட்டு இருக்குது. காலடினா நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது எப்போ பாபா சொல்கிற வழியை நோக்கி போகும்பொழுது, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறார் இல்லையா? போகிற வழி என்ன? நினைவு.
நினைவு 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 அப்படி அடி எடுத்து வச்சு போக போக ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம். அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். பணத்துக்காக எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இங்கே அது ஒரு ரீசன் ஆயிடுச்சு இல்லையா? காசு இல்லை, அதனால் திருடுறான். பாவம் வயிற்று பழப்புக்காக திருடுறான், பாவம் வயிற்று பழப்புக்காக விபச்சாரம் பண்ணுறாங்க, இப்படி சொல்லிடுறாங்க. அதையுமே நியாயப்படுத்துகிறாங்க. அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். ஸோ அதனால் காசுக்காக எந்த பாவமும் அங்கே பண்ண மாட்டாங்க. அலாவுதீன் அற்புத விளக்கு விளையாட்டை காட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த விளக்கை தேய்ச்சாலே பூதம் வந்து கேட்டதெல்லாம் கொடுத்துடும். அதுமாரி அந்த விளக்கு எந்த விளக்கு? பாபா. ஸோ பாபா நினைவு அல்லது ஆத்ம தீபம்னு கூட சொல்லலாம். ஸோ ஆத்ம தீபத்தை தேய்ச்சிட்டாலே, அதாவது நினைச்சிட்டாலே உங்களுக்கு வருமானம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் சொல்கிறார் அது எதிர்காலத்துக்கு, இப்போதைக்கு கிடையாது. இப்போ நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் முக்கியமான விஷயம் இல்லை? ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, நினைக்க அடுத்தது உயர்ந்த பணக்கார குடும்பத்தில் பிறக்க முடியும். இப்போ ஆகலைன்னா என்ன சொல்கிறது இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அடுத்த ஜென்மத்திற்காக, இப்போதைக்கு கிடையாதுன்னு பாபா அதுக்கு தான் சொல்கிறார். இது தெரிஞ்சாலே எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா? ஸோ அலாவுதீன் அப்படின்னாலே அவர் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாருன்னு அர்த்தம் இல்லை? நினைக்க வருதுன்னா என்ன அர்த்தம்? தேவதை தர்மம் உருவாகுது, வருமானத்தை சம்பாதிக்கிறோம் தேவதை குலத்தில் பிறக்கிறதுக்கு. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கொடுக்கிறார், ஒரு வினாடியில் சாட்சாத்காரம் ஆகிடுது. அளவற்ற கஜானாவை காட்டுறார். ஸோ அதுதான் வந்து உடனே என்ன வேணும், மாளிகை வேணுமா, டக்குன்னு கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு வினாடியில் சாட்சாத்காரம் தான், சொர்க்கத்தில் தான் அங்கே கிடைக்கிது. மீரா கூட சாட்சாத்காரத்தில் கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அது பக்தி மார்க்கம். இங்கே பக்தி மார்க்கத்தின் விஷயமெல்லாம் கிடையாது. நீங்கள் சொர்க்கத்தில் போய் நடைமுறையில் ராஜ்ய பாக்கியத்தை அடைவீங்க. பக்தி மார்க்கத்தில் சும்மா சாட்சாத்காரம் மட்டும்தான் கிடைக்கிது இல்லையா? இங்கே பக்தி மார்க்கத்தின் விஷயம் கிடையாது. நிஜத்தில் ராஜ்ய பாக்கியத்தை அடைவீங்க. பக்தி மார்க்கத்தில் சொர்க்கம் காட்சி கிடைக்கலாம், கிருஷ்ணர் கிடைக்கலாம். ஆனால் கிருஷ்ணராகவே ஆகிறது இங்கே தான் நடக்குது. உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, அங்கே கிருஷ்ணருடைய காட்சி கிடச்சின்னா கையெடுத்து கும்பிடுவாங்க இது பக்தி மார்க்கத்தில். இங்கே கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கிறது உங்களுடைய லட்சியம், நோக்கம் இப்படி ஆகிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நாம் ஆக போகிறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் நாம் அப்படியே விழுந்து வணங்குறது அப்படிலாம் கிடையாது. ஆனால் குழந்தைங்களுக்கு இது மறந்துடுது, லட்சியம், நோக்கம். அதுக்காக தான் இந்த பேட்ச் கொடுக்குறார். இந்த பேட்ச் அணியும் போது நான் என்னுடைய லட்சியம் என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இதயத்தில் இந்த லட்சியம் இருக்கணுன்றதுக்காக நெஞ்சு பகுதியில் அந்த பேட்ச் குத்துறோம். ஸோ மற்றவர்களுக்கும் அது புரிய வைக்கவும் யூஸ் ஆகுது, சுய புருஷார்த்தத்துக்கும் அது யூஸ் ஆகுது. இப்போ நாம் மற்றவர்களுக்கும் இந்த பேட்ச் கொடுக்குறோம், லட்சியம், நோக்கம் இல்லையா? இதை புரிய வச்சுட்டு இதை கொடுக்குறோம். அவங்களும் மற்றவர்களுக்கு இதை வச்சு புரிய வைக்கலாம். இப்போ நம்ம எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகளாகி இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு குஷி இருக்கணும். ஸோ அதை வந்து அடிக்கடி உறுதி செஞ்சுக்கணுன்றார் இல்லையா? நான் அவருடைய குழந்தையாகி இருக்கிறோம், உலகத்தின் அதிபதியின் குழந்தையாகி இருக்கிறேன் இல்லையா? குபேரனின் குழந்தையாகி இருக்கிறேன். ஸோ குபேரன் தான் அனைத்தையும் செஞ்சு கொடுப்பார். விஸ்வகர்மானா உலகத்திற்கான காரியம், நன்மை செய்கிற காரியம். அதன் மூலமாக தான் அனைத்தையும் அடையிறோம் இல்லையா? ஸோ விஸ்வகர்மாவை கற்றுக் கொடுக்கும் குபேரன் சிவபாபாவுடைய குழந்தையாகி இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் எதிர்த்தரப்பில் மாயா இருக்குது, டக்குன்னு மறக்க வச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் குஷி விடுபட்டுடுது.
இல்லாட்டினா குஷி நிரந்தரமாக இருக்கணுமே இல்லையா? தோ வந்துடுச்சு சொர்க்கம், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்றாங்க. தோ வந்துடுச்சுன்னும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்கணும் உங்களுக்கு. தோ வந்துடுச்சின்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சந்தோஷம் இருக்கும். அதுக்கு தான் இது கடைசி நொடினா என்ன, தோ வந்துடுச்சு சொர்க்கத்துக்கு போக போகிறேன், அந்த போதை இருக்கணும். ஸோ பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சொர்க்கத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த போதை இருக்கும். என்ன போதை? பாபா நம்மளை சொர்க்கத்தின் எஜமானராக்கிறாருன்ற போதை இருக்கும். ஆனால் பிறகும் மாயா மறக்கடிச்சிடுது. அப்போ தான் ஏதாவது பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. இல்லை, பாபா நினைவை மறந்தாலே நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா நினைவு இல்லைன்னா வீண் விஷயத்தை நினைப்பீங்க. வீண் விஷயத்தை நினச்சா வைப்ரேஷன் மோசமாகும். அப்போ அதுவே பாவம் தானே, வாயுமண்டலத்தை கெடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ நாம் தான் 84 பிறவி எடுத்திருக்கிறோம், வேறு யாரும் எடுக்கிறது இல்லைன்னு இப்போ நமக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ நாம் எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பெரிய பதவி அடைவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மை மாதிரியே மற்றவர்களையும் மாற்றணும், நமக்கு சமமாக பிரஜைகளையும் உருவாக்கணும். ஸோ தர்ம காரியத்தை வீட்டிலருந்தே தொடங்குங்க இல்லையா? இந்த ஞானத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கொடுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் இருக்கிறவங்களே கேட்கலையே கிடையாது. கொடுங்க, கேட்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கணும். வீட்டிலேருந்து தொடங்குங்கன்றார், அவ்வளோதான். ஸோ பக்தியில் கூட குடும்பத் தலைவர் முதல்ல ஏதாவது ஒரு தீர்த்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றாரு, நல்ல அனுபவம் ஆச்சுன்னா பிறகு குடும்பத்தினரையும் அழைச்சிட்டு போவார் இல்லையா? குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் முதல்ல இந்த ஞானத்தை எடுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ எல்லோருக்கும் நீங்கள் அன்பை புரிய வைங்க. ஆனால் எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க தான், அதுக்காக கோபப்படக்கூடாது இல்லையா? ஒரே வீட்டில் தந்தை புரிஞ்சிக்கிறாரு அப்படின்னா குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ உதாரணத்துக்கு பாபா சொல்கிறாரு, ஒரு வீட்டில் அப்பா புரிஞ்சிக்குவார், குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ தான் அப்பா அம்மா குழந்தைங்க கிட்ட இந்த பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உன்னோட வச்சுக்குமா, பூமராக இருக்கிற நின்று உங்களை யாரோ ஏமாத்துறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பெற்றோர்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க. பாபா தான் சொல்கிறாரு, யார் இங்குள்ள நாட்டாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த தர்மத்தின் ஸ்தாபனை பாருங்கள் எப்படி நடக்குது. மற்ற தர்மங்களின் நாற்று இப்படி நடப்படுவது கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து வந்துடுறாங்க, அவங்கள பின்பற்றுபவர்களும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே மாத்திரை வேலை கிடையாது. வரும்போதே அவங்க என்னது, கிறிஸ்தவர்கள் தான், முஸ்லீம்கள் தான், புத்த மதத்தினர் தான். ஆனால் இங்கே எல்லாத்தையும் இழந்த பிறகு நம்மை பாபா தேவதை தர்மத்தினராக மாற்றுறார். புதுசாக அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஸோ ஒரு தர்மஸ்தாபகர் முதல்ல மேலேருந்து வர்றாரு அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் அவர் பின்னாடியே வருவாங்க. ஆனால் சிவபாபா பாருங்களா, தர்மத்தையும் ஸ்தாபனை பண்ணுறாரு, எல்லோரையும் தூய்மையாக்கி கூடவே அழைச்சிட்டு போகவும் செய்கிறார். அவங்க தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை பண்ணுறாங்க, யாரையும் தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறது கிடையாது. ஸோ அதனால் சத்குரு, லிபரேட்டர், விடுவிப்பவர் அப்படின்லாம் சொல்லப்படுறார். உண்மையான குரு ஒரே ஒருத்தர் தான். ஸோ அப்படி தூய்மையாகிறதுக்கான வழியை சொல்லி அழைச்சிட்டு போகிறதுனால தான் அவரை சத்குரு, லிபரேட்டர், துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுனால அவர் லிபரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ சத்தியமான குரு, உண்மையான குரு ஒரே ஒருத்தர் தான். ஏன்னா மனிதர்கள், மனித குருக்கள் யாருக்கும் ஒருபொழுதும் சத்கதி கொடுக்கறது கிடையாது.
எல்லாம் கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் சத்குருன்னு சொல்கிறோம், சிவபாபாவை. பாரதத்தை தான் அவர் உண்மையான கண்டமாக மாற்றுறார். ஆனால் ராவணன் பொய்யான கண்டமாக மாற்றிடுறான் துவாபரகத்திலிருந்து. ஆனால் மனிதர்கள் பாபாவை பற்றியும் பொய் தான் சொல்கிறாங்க வேதத்தில், தேவதைகளை பற்றியும் வேதங்களில் பொய் தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, தீயதை கேட்காத குழந்தை, இது விஷயம் நிறைஞ்ச உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மனிதர்களோ புரிஞ்சிக்கிறதே கிடையாது, அவங்கவுங்க வழிபடியே நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு சண்டை சச்சரவுகள். குழந்தைங்க தாயை கொல்வதற்கும் கணவன் மனைவியை கொல்வதற்கும் தயங்குறதே கிடையாது. இது இப்போ ரிவர்ஸ்லேயும் நடக்குது. தாய் குழந்தையை கொலை பண்ணுறதும் நடக்குது, மனைவி கணவனை கொலை பண்ணுறதும் நடக்குது. பணத்தினாலேயோ, பொறுத்துக்கொள்ளும் சக்தி இல்லாதனாலேயோ, காமத்தினாலேயோ இந்த மாதிரி கொலை நடக்குது. ஸோ ஒருவர் மற்றவரை வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ குழந்த பார்க்குறான், அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குது, கொடுக்க மாட்டுறாரு, அப்போ அவரை கொண்டுட வேண்டியது தான் அப்படின்ட்டு. அதை அப்பா இப்போ அம்மாவும் சம்பாதிக்கிறாங்களே, ஸோ அம்மாவையும் கொலை பண்ணிடுறாங்க. அப்போ எவ்வளோ மோசமான உலகமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் என்னவாகிட்டு இருக்கிறீங்க? இங்கே அனைத்தையும் இழந்து சொர்க்கத்தில் அனைத்தையும் அடையிறீங்க. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் எதிரிலேயே இருக்குது. ஸோ இங்கே தான் நமக்கு லட்சியம், நோக்கம், லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் என்னை லக்ஷ்மி நாராயணன் ஆக்குங்க, உலகத்தின் எஜமானர் ஆக்குங்கன்னு நம்ம ஒன்றும் பாபாவை கூப்பிடலை. துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா, துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்கன்னா என்ன அர்த்தம்? அழுக்காயிட்டோம், தூய்மையாக்குங்கன்னு அர்த்தம். ஆனால் அது நமக்கு தெரியாது, தூய்மை அழுக்கானதுனால தான் துக்கம் வருதுன்னு தெரியாது. பட்டு காப்பாற்றுங்கன்னா தூய்மையாக்குங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் பாபா உலகத்தின் எஜமானராகவே ஆக்குறார். அதை நாம் அப்படி கடவுள்கிட்ட கேட்கக்கூட கிடையாது. ஏன்னா இறைவனாகிய நம்ம பாபா சொர்க்கத்தையே ஸ்தாபனை செய்கிறாருன்னா நாம் சொர்க்கத்தில் தானே இருக்கணும். நாம் எதுக்கு இங்கே இருக்கணும்? அதான் பாபா கேட்குறார். இல்லை, ஏன் இங்கே இருக்கிறீங்க? அதனால தான் 2 நாளாக சொல்லிட்டு வந்தார் இல்லையா, தேவதைகளுடைய கால் இல்லை, நிழல் கூட படாது இந்த பூமியிலன்ட்டு, இந்த கலியுகத்தில்ன்ட்டு. ஸோ அப்படி உங்களுடைய புத்தி இங்கே இருக்கவே கூடாது. சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் இதே சிந்தனையிலே இருக்கணும். காரணம் என்ன? அப்போ அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய ஒரு தந்தைன்னா அவர் சொர்க்கத்தில் தான் கொடுத்துருப்பார். ஆனால் இப்போ ஏன் சொர்க்கத்தில் இல்லை? காரணம், ராவணன் உங்களை கடத்திட்டு நரகவாசி ஆக்கிட்டான். ஆனால் மனிதர்கள் நரகத்தின் அதாவது கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால் பாவம் அவங்களுக்கு தெரியல, நம்ம சொர்க்கத்தில் இருந்தோம், நாம் அனைத்தையும் இழந்துட்டோன்ட்டு. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தீங்க, இப்போ சக்கரத்தை சுற்றி நரகத்தின் எஜமானராக ஆகிட்டீங்க. நரகத்தின் எஜமானரானாலே துக்கம்தான். இப்போ மறுபடியும் பாபா உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குறார். பாபா சொல்கிறாரு, இனிமையான ஆத்மாக்களே, குழந்தைகளே, பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகிடுவீங்க, உங்கள் அப்பாவை நினைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா இப்போ சதோ பிரதானம் ஆக்கிறார். அந்த சதோ பிரதானத்துலேருந்து மறுபடியும் இந்த தமோ பிரதானம் ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. அட்லீஸ்ட் கொஞ்சம் துக்கம் பாவம் செய்கிறதுக்கு வர்றதுக்கே 2500 வருடம், அரை கல்பம் ஆகுது. ஆனாலும் அரை கல்பம்னு சொல்ல முடியாது, முழு கல்பம் தான் சொல்ல முடியும் இல்லையா? அங்கே அரை கல்பம் முடிஞ்சோடனே துவாபரயுகத்தில் அப்படியே தமோ பிரதானம் ஆகிறது இல்லை, ரஜோ ஆகிறோம், அவ்வளோதான். ஆனால் கலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எந்த ஒரு கலையும் கிடையாது, அதுதான் தமோ பிரதான நிலை. எல்லா கலைகளும் குறைஞ்சி 0 ஆயிடுச்சு. அதனால தான்
கடவுள்கிட்ட பாடும்போது குணமற்ற என்னிடம் எந்த ஒரு நல்ல குணமும் இல்லைன்னு பாடுறாங்க. ஸோ எவ்வளோ தெளிவாக அர்த்தம் இருக்குது. ஸோ குணமற்றவர்களாக கலியுகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நிர்குண பாலகர்களின் குழு இருக்குது. பாலகர்கள்கிட்ட எந்த ஒரு குணமும் இல்லை. அப்படி இல்லைன்னா பாலகர்களை மகாத்மாவை விடவும் உயர்வானவர்கள்னு சொல்லப்படுது. காரணம், அவங்களுக்கு விகாரங்களை பற்றியே தெரியாது. ஆனால் மகாத்மாக்களுக்கு விகாரங்களை பற்றி தெரியும். அதனால் வார்த்தை கூட எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க பாருங்கள். மாயா முற்றிலும் நேர்மையற்றவர்களாக ஆக்கிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக நிர்குண பாலகர்கள்ன்றது ஒரு இயக்கம். ஸோ அங்கே பேர் எப்படி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இல்லை, குழந்தைங்கக்கிட்ட குணமே இல்லாமல் இருக்குமா? குழந்தைங்கக்கிட்ட நல்ல குணம் இருக்கும், அசுத்த குணம் தான் இருக்காது. அதனால தான் அவங்கள மகாத்மாவை விட உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. ஏன்னா மகாத்மாக்களுக்கு விகாரங்களை பற்றி தெரியும், குழந்தைங்களுக்கு அதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே எவ்வளோ தவறாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். குணங்களற்ற குழந்தைகள், அதாவது நல்ல தெய்வீக குணங்களற்ற குழந்தைகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ மாயா அவங்கள அப்படியெல்லாம் பேச வைக்கிது. இத்தனைக்கும் கீதை படிக்கிறாங்க, பகவானுடைய வாக்கு காம மகாசத்ருன்னு சொல்கிறாங்க. இது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் படிக்கிறாங்க, பாபா குழந்தையாக அவங்க வீட்டில் யாராவது ஆகி தூய்மை ஆகணும்னு நினச்சா அதுக்கு அவங்களே தடையும் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சண்டை போடுறாங்க. பாபா சொல்கிறாரு, ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படித்தான் நடக்கணும். இல்லை, அவங்க அசுர வழிபடி நடக்கிறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் சொர்க்கத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள். இப்போ பாபாவுடைய வழிபடித்தான் நீங்கள் நடக்கணும். யார் மலராக மாறணும்னு இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தான் புரிய வச்சாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ எங்கேயாவது குழந்தைங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தாய் தந்தை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க குழந்தைகளை, இல்லையா? ஸோ அதை தான் அவங்க மலர் ஆகணும்னா ஆவாங்க, அப்படி இல்லைன்னா முள்ளாவே இருந்துட்டு மலர் ஆகிறவங்களுக்கும் தடை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீமத் படித்தான் நடக்கணும். இதெல்லாம் நடக்கும், இருந்தாலும் நம்ம பாபாவின் வழிபடித்தான் நடக்கணும். ஏன்னா நாம் தான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, நான் ஞான யஜ்யத்தை படைக்கிறேன். ஸோ இதில் தான் பலவிதமான தடைகள் வருது. 3 அடி நிலம் கூட கொடுக்கறது கிடையாது, இல்லையா? அப்படி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை துரத்திடுவாங்க. இப்போ ஒரு கோயிலே கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அங்கே கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் புரிஞ்சோடனே யாராவது அந்த கோயில் தர்மகர்த்தாக்கிட்ட போய் போட்டு கொடுத்துடுவாங்க. எங்கே என்னமோ இவங்க தெய்வம்னு சொல்லிக்கிறாங்கன்னொன்னே அவர் கடுப்பையே நீங்கள் போயிடுங்கன்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தடை ஏற்படுது ஞான யஜ்யத்தில் தான். ஆனால் நீங்கள் பாபாவுடைய வழிபடி மட்டும் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டு தூய்மை ஆகிட்டே இருக்கிறீங்க. பாபாவுடைய வழிபடி மட்டும் நடக்கிறீங்க. வேறு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தூய்மையாகிறோம், அவ்வளோதான். அழுக்கான விஷயத்தை பார்க்குறதோ கேட்குறதோ நினைக்கிறதோ செய்கிறதோ கிடையாது. உங்களை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கணும். ஏன் தூய்மையாகணும். ஸோ அந்த தூய்மையாக இழக்கக்கூடாது, இழக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது, இழக்க வைக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. ஸோ தூய்மை ஆகிறதுக்காக பாபா கொடுக்குற வழி ஆத்மான்னு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு வழி கொடுக்குறார். ஸோ எப்படி நீங்கள் சரீரத்தில் அவதரிச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பாபாவும் அவதரிச்சிருக்கிறார். அப்போ பாருங்கள், நம்மளுமே ஒரு அவதாரம்னு சொல்கிறார் இல்லை, அவதரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறார். ஸோ ஆக்சுவலாக பாபா மட்டும்தான் அவதாரம், கடவுளை தான் அவதாரம்னு சொல்லுவோம். ஸோ வேறு இடத்துல இருந்து இங்கே உடம்பு எடுக்கிறார்.
அப்படித்தான் நீங்களும் இருக்கணும். பரந்தாமத்துலேருந்து இங்கே வந்து உடம்பு எடுக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கச்சவதாரம் மச்சவதாரம்ன்ட்டு அந்த மீன் முதல்ல இப்படியெல்லாம் தசாவதாரம் எடுக்கிறதா காட்டுறாங்க. அது எப்படி இருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் நிந்தனை. எதுக்கு கடவுளை மீன் முதல்ல பண்ணி இந்த உடம்புலலாம் எதுக்கு வரணும்? ஸோ ஒவ்வொரு கல்லுலேயும் பகவான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எனக்கும் நிந்தனை தான் பண்ணுறாங்க, தேவதைகளுக்கும் நிந்தனை தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ உண்மை என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. கடவுளே வந்து சொன்னால் தான் தெரியும். அதுக்காக தான் நான் வர வேண்டி இருக்குது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக நான் வரேன். இல்லை இந்த மாதிரி கடவுள் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறாருன்னா எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? அதோடைய அர்த்தம் என்னென்னா கடவுள் வருவாருன்ற விஷயமே இல்லாமல் போயிடுது. ஸோ நான் ஆஸ்தி கொடுக்குறேன், ராவணன் உங்களுக்கு சாபத்தை கொடுக்குறான். இதுதான் விளையாட்டு. யார் ஸ்ரீமத் படி நடக்கலையோ அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவு உயர்ந்தது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இல்லை பாபா ஸ்ரீமத்து கொடுக்குறாரு, நினைவிலே இருங்க, தூய்மையாக இருங்க, வெளியில் சாப்பிடாதீங்க, அதிகாலையில் ஏந்திரிங்க. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா அவங்க அதிர்ஷ்டம் உயர்ந்தது கிடையாது, ஏதோ சாதாரண பதவி அடைவாங்கன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அதிர்ஷ்டசாலிகள்னால் அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைப்பாங்க, பாபாவோடு ஆன்மீக உரையாடல் பண்ணுவாங்க. தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழியும், குஷியின் அளவும் அதிகரிக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை அதிகாலையில் எழுந்திரிச்சு பாபாவை நினைக்கணும். நாள் முழுவதுமே ஆத்மான்ற உணர்விலே பாபா நினைவிலே இருக்கத்தான் பாவங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதிகாலை நேரத்தில் ரொம்ப ஈஸியாக பாவத்தை அழிக்க முடியும். பகல் நேரங்களில் ஒரு 5 மணி நேரம் நீங்கள் நினைவில் இருக்கிறதே கஷ்டம். ஒரு வேளை இருந்து நீங்கள் பாவத்தை அழிக்கிறீங்கன்னா அதை அங்கே அரை மணி நேரத்தில் அழிச்சிடலாம். ஸோ அதனால தான் அதிகாலை நேரம்னு பாபா சொல்கிறார். நீங்கள் படிக்கிறதுமே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் மற்ற அந்த வைப்ரேஷன் எதுவுமே உங்களுக்கு தடையாக வரல. ஸோ அதனால் அந்த நேரத்தை வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். ஸோ அப்போ பாவமும் அழியும், குஷியோடைய அளவும் அதிகரிக்கும்ன்றார். ஸோ யார் வந்து மதிப்போடு பாஸ் ஆகுறாங்களோ ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லேயும் அவங்க தான் ராஜா ஆகிறதுக்கு தகுதி அடைய முடியும். ஏன்னா அங்கே ஒரு லக்ஷ்மி நாராயணன் மட்டும் ராஜ்யம் பண்ண போகிறது கிடையாது, ராஜ பரம்பரையே இருக்கும். ஸோ இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளவு தூய்மையான புத்தியுடையவராக மாறிட்டு இருக்கிறீங்க. இதை தான் சத் சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? சத்தியமானவருடைய தொடர்பு இந்த ஒன்று தான் இருக்குது. ஆனால் ஆளாளுக்கு சத்சங்கம்னு போர்டு போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த சத்தியமான தந்தை உண்மையிலும் உண்மையான ஞானத்தை நமக்கு கொடுத்து உண்மையான கண்டத்தின் அதிபதியாக்குறார். இந்த பொய்யான கண்டத்தின் அதிபதி இல்லை, உண்மையான கண்டத்தின் அதிபதியாக்குறார். கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் சத்தியத்துடைய சங்கம் கிடைக்கிது இல்லையா? கல்பத்தின் சங்கம்னா என்னது? கலியுகத்துடைய இறுதி மற்றும் சத்தியுகத்துடைய தொடக்கம், ரெண்டுத்துக்கும் இடையில் வர அந்த சங்கமயுகத்தில் தான் சத்தியத்தின் சங்கம், அதாவது சத்தியமாகிய தந்தையுடைய தொடர்பு கிடைக்கிது. சொர்க்கத்தில் எந்த விதமான சத்சங்கமும் இருக்காது இல்லையா? பாபாவுடைய தொடர்பும் இருக்காது. மற்ற அவங்க சத்சங்கம் நடத்துகிறாங்க இல்லையா, ஆன்மீக சொற்பொழிவு, அதுவுமே அங்கே நடக்காது. இப்போ நீங்கள் ஆன்மீக சால்வேஷன் ஆர்மி, ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன் ஆர்மி, மீட்பு படையினர் இல்லையா? எல்லா ஆத்மாக்களையும் மீட்கிறோம் கலியுக துக்கத்தில் இருந்து. நீங்கள் உலகத்தினருடைய துன்பத்தை நீக்கி கரையேற்றுறீங்க. உங்களை துன்ப உலகத்திலிருந்து மீட்டெடுப்பவர், ஸ்ரீமத் கொடுப்பவர் ஒரு தந்தை தான். ஸோ பாருங்கள், முன்னாடி தான் பாபா சொன்னார், உலகத்தில் இருக்கிறவங்கள விடுவிப்பவர், லிபரேட்டர், வழிகாட்டி, கைடு எல்லாம் அவர் வேணும். அதே தான் நமக்கும்.
ஏன்னா உலகத்தினருடைய துன்பத்தை போக்கி கரை ஏற்றுறது உங்களுடைய வேலையிலே. ஸோ மீட்கிறீங்க துன்ப கடலில் இருந்து. ஸோ உங்களை துன்ப கடலிலிருந்து மீட்டெடுப்பவர், ஸ்ரீமத் கொடுப்பவர் ஒரு தந்தை தான். ஸோ அதனால் நம்மை அவர் மீட்கிறாரு, நாம் அவருடைய வழிபடி மற்றவர்களை மீட்கிறோம். உங்கள் மகிமை மிகப்பெரியதுன்றார் பாபா. ஸோ அதே மாதிரி பாபாவுடைய மகிமை, பாரதத்துடைய மகிமை எல்லாமே அளவற்றது. குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமையும் அளவற்றது. நீங்கள் பிரம்மாண்டத்தின் மாலிக்காகவும், அதாவது பிரம்மாண்டம் பரந்தாமத்துக்கும் நீங்கள் தான் எஜமானன், இந்த ஸ்தூல உலகம் சத்தியுக சொர்க்கத்திற்கும் நீங்கள் தான் எஜமானராகவும் ஆகிறீங்க. ஆனால் நான் பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் எஜமானர். இல்லை, இங்கே வந்து பாபா ஆட்சி பண்ணுறது கிடையாது. ஸோ பூஜையும் உங்களுக்கு தான் இரட்டை பூஜை நடக்குது இல்லையா? லிங்க ரூபத்திலையும் சாலிகிராம பூஜை நடக்குது, அடுத்தது தேவதை ரூபத்திலையும் பூஜை நடக்குது. ஆனால் பாபாவுக்கு அப்படி டபுள் பூஜை நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் தேவதையாக ஆகிறது கிடையாது இல்லையா? சிவலிங்கத்துக்கு தான் பூஜை நடக்குது. உங்களையும் இதை வரிசைக்கிரமமாக தான் புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ வரிசைக்கிரமமாக குஷியில் வந்து முயற்சியும் பண்ணுறீங்க. ஏன்னா படிப்பில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் இல்லையா? எல்லோரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. ஸோ யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க லக்ஷ்மி நாராயணன் ஆகி சத்தியுகத்தில் ஆட்சி செய்வாங்க. அங்கே மந்திரிகள் கூட இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ புத்திசாலியாக இருப்பாங்க. ஆலோசனை கொடுப்பதற்கு தானே மந்திரி. லக்ஷ்மி நாராயணனுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு லக்ஷ்மி நாராயணனை விட புத்திசாலி யாரும் கிடையாது அங்கே. எல்லோரும் புத்திசாலி தான், ஆனால் எல்லோரையும் விட மிகப்பெரிய புத்திசாலியாக லக்ஷ்மி நாராயணன் அங்கே இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணனை பகவான் பகவதின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு மந்திரியோடைய அறிவுரையை பெறுவார்கள்? மந்திரியோடைய அறிவுரையை பெற்றுக்கொள்வார்களா என்ன? கடவுளுக்கே ஆலோசனை சொல்கிறாங்களா? பகவான் பகவதினா கடவுளுக்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ கடவுளை தான் பகவான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படின்னு கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க, அவங்க மந்திரியோடைய ஆலோசனை பெறுவார்களா என்ன? ஸோ எப்போ அழுக்கான ராஜாக்களாக ஆகிறாங்களோ, காமத்தில் விழுறாங்களோ துவாபரகத்தில், அப்போ தான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு மந்திரி தேவைப்படுறாங்க. ஏன்னா புத்தி வேலை செய்யாது, காமத்தில் வந்துட்டால் புத்தி வேலை செய்யாது. இப்போ பிரஜைகள் மீது பிரஜைகளுடைய ராஜ்யம் நடக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வரணும் இல்லை? பிரஜைகள் ஆட்சி செஞ்சால் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ராஜ்யம் அங்கே உருவாக போகுது. அதனால் இங்கே இதன் மீது வைராக்கியம் வருது. ஆன்மீக தந்தை பாபா மட்டும்தான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு, வேறு யாரும் இதை கற்றுக் கொடுக்க முடியாது. பாபாவை மட்டும்தான் பதித்த பாவனர், அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர், அனைவருக்கும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பவர். அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஸோ பாபாவை நினைவு செய்கிறதன் கூடவே மற்றவர்களையும் உங்களை மாதிரியே உருவாக்குற சேவையும் செய்யணும். இந்த ஞானத்தை கொடுத்து அதை முதல்ல உங்கள் வீட்டில் இருந்து தொடங்குங்க. தர்மம் வீட்டில் இருந்து தொடங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் எல்லோருக்கும் அன்பாக புரிய வைக்கணும். எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க தான், பட் இருந்தாலும் நீங்கள் அன்பாக புரிய வைக்கணும். புரிஞ்சிக்கிட்டால் சந்தோஷம், புரியாட்டினா கூட நீங்கள் அன்பானவர்கள்ன்றது அவங்க மைண்டில் பதியும். அது ஒரு டைம் இந்த பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. ஏன்னா வேறு எங்கேயும் கடை இல்லை இல்லையா? ஸோ இந்த பழைய உலகத்தில் இருந்து எல்லையற்ற வைராக்கியம் கொண்டவர் ஆகணும். பாபா ஞானத்தை தவிர எல்லாமே தீயது தான். அதனால் தீயதை கேட்காதீங்க, பார்க்காதீங்க. அந்த எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்க நாம். அவர் நமக்கு அளவற்ற கஜானா கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரே குஷியில் நீங்கள் இருக்கணும். வரதானம்: ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயல், அதாவது எண்ணம், சொல், செயல் மூணுமே பலனுடையதாக ஆக்கக்கூடிய
ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்துபவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நீங்கள் யாரோட தொடர்பில் வந்தாலும் அவங்களுக்காக உங்கள் மனசில் அன்பு, ஒத்துழைப்பு, நன்மை, இந்த பாவனை தான் இருக்கணும். யார் தொடர்பில் வந்தாலும் அன்பு இருக்கணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படிங்கிற அந்த பிரபாவம் உடையதாகத்தான் உங்கள் மன உணர்வு இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தருக்கு தைரியத்தை கொடுக்கணும், ஆர்வத்தை கொடுக்கணும், பிரபாவத்தை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி வார்த்தையை தான் பேசணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அந்த வார்த்தை அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதா, ஊக்க உற்சாகத்தை கொடுக்குதா, பாபாவின் பக்கம் இழுக்குதா, இந்த மாதிரி வார்த்தையே பயன்படுத்தணும். இல்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் தப்பாக பேசிகிட்டு வந்திருக்கிறோமே, இப்படி இல்லை பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். சாதாரண விஷயங்களை பேசி நேரத்தை வீணாக்கிடக்கூடாது, சாதாரண விதமாக பேசக்கூடாது. பாபா ஞானத்தையுமே கூட இல்லையா, அது தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கும் பலனை கொடுக்கணும், மற்றவருக்கும் பலனை கொடுக்கணும். வீணான காரியம் செய்யக்கூடாது, பலனை கொடுக்காத காரியத்தை செய்யக்கூடாது. ஸோ அதனால் உங்களுக்குள்ள எல்லா ரூபத்திலையும் பிரபாவத்தை ஏற்படுத்துபவர் ஆகுங்கள். ஸோ இல்லையா, நீங்கள் எது பண்ணாலும், எண்ணத்தில் யோசித்தாலும் சரி, பேசினாலும் சரி, செயல் செஞ்சாலும் சரி, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கணும். எந்த ரூபத்தில், வார்த்தை ரூபத்தில் வந்தாலும் சரி, எண்ணத்தின் ரூபத்தில் வந்தாலும் சரி, செயல் ரூபத்தில் வந்தாலும் சரி. சேவையில் எப்போ இந்த மாதிரி ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறுறீங்களோ அப்போ தான் பாபாவை வெளிப்படுத்துறதுக்கான கருவியாக உங்களால் ஆக முடியும். இல்லை, நீங்கள் செய்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தணும், வெறுப்பை ஏற்படுத்தக்கூடாது, ஏனோ தானான்னு இருக்கக்கூடாது. இதில் கவனம் வைங்க. ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பாபாவும் சொல்லியிருக்கார், பைபிள்லையும் இருக்குது. அந்த மாதிரி உலகத்துக்கு சதா ஒளியை கொடுக்கக்கூடிய சுப சிந்தனைன்ற கிரணங்களை பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே ஒளின்றது சுப சிந்தனைகள், சுபமான எண்ணங்கள், அதனால் நிரம்பி இருக்கணும் எப்போவுமே. சுப சிந்தனை செய்யும் மணி ஆகுங்கள்ன்றார். ஸோ உங்களுடைய அந்த சுப சிந்தனைன்ற அந்த ரேஸ் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அவ்யக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேமியுங்கள், உயர்ந்த சேவைக்கு கருவியாகுங்கள். இப்போ நேரத்திற்கேற்ப உங்களுடைய சீத்தலா சக்தியின் மூலம், அதாவது குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய சக்தியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் உங்களுடைய எண்ணங்களின் வேகத்தை மற்றும் வார்த்தையை சீத்தளமாக, குளிர்ச்சியாகவும் தைரியமானதாகவும் ஆக்குங்கள். இல்லை, ஒரு பிரச்சனை வரும்போது எண்ணங்கள் வேகமாக ஓடும், அதை அப்படியே குளிர்ச்சிப்படுத்துங்க, அப்படியே குறையுங்க, அப்படியே நிறுத்துங்க. அதே மாதிரி வார்த்தையும் இஷ்டத்துக்கு வரும் இல்லையா, அதை அப்படியே கனிவான வார்த்தையாக மாற்றுங்க. ஸோ அதுக்கு தான் ஷீத்தல் தேவியின் பேர் கூட வைப்பாங்க இல்லையா, அப்படின்னா குளிர்ச்சியானவள். என்னன்னா கூல், இங்கிலீஷ்லேயே சொல்லுவாங்களே கூல் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குளிர்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒருவேளை உங்களுடைய எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இங்கே இழுத்துட்டு போகும், அங்கே இழுத்துட்டு போகும், பெரிய மன உளைச்சல்லே உங்கள் நேரத்தை வீணாக்கிடும் அதிகமாக. அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு சின்ன சந்தேக எண்ணம், வீண் எண்ணம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால தான் சீத்தள சக்தியை தாரணை செஞ்சிங்கன்னா வீணானவையிலிருந்து பாதுகாப்பாகி விடுவீர்கள் இல்லையா. ஸோ குளிர்ச்சி சக்தியை தாரணை பண்ணும். என்ன ஆனாலும் அமைதி, நானும் அமைதியாக இருக்கணும், பிறரையும் அமைதிப்படுத்தணும். அப்போ
வீண் விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ளதாக வருமானத்தை சம்பாதிப்பதாக மாற்றிடுவீங்க. வீண் விஷயங்கள் தான் உங்கள் நேரத்தை விரயம் பண்ணிடுறது. ஸோ அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். ஏன், எதுக்கு, எப்படி, இப்படி கிடையாது, அப்படித்தானே, இது எல்லாம் வீணான விஷயங்கள், வீணான கேள்விகள். இதோடைய வேகத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா சீத்தலா சக்தி முக்கியம். சீத்தலா சக்தி முக்கியம்னா பாபா நினைவு, பாபாவோடு இருக்கிற சுபமான எண்ணங்கள், இதனால் மட்டுமே உங்களுடைய மனதை நிரப்பி வைக்கணும். அப்போ தான் என்ன ஆனாலும் அமைதியாக இருப்பீங்க, ஆத்மாவும் பலமாக இருக்கும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.